ஒரு பாம்பு இன்னொரு பாம்பு கூட எப்படி பேசுது அப்படிங்கிறது தெரியுமா? இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னா, நான் என்ன பேசுறேன் அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஒரு விலங்கு கத்துது அப்படின்னா, அத கேட்டு ஆப்போசிட்ல இன்னொரு விலங்கும் கத்தும். அப்போ அந்த பேசும்போது அந்த சவுண்ட் வேவ்ஸ் காதுல இருக்கக்கூடிய ஏர் ட்ரம்ஸ்ல பட்டு வைப்ரேட் ஆகும். இது மூலமா எலக்ட்ரோ சிக்னல்ஸ் பிரெயினுக்கு போயிட்டு அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா பாம்புகள் அந்த மாதிரி இல்ல. இப்போ நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க நடக்கும்போது பூமியில ஒரு விதமான வைப்ரேஷன் உருவாகும். இந்த வைப்ரேஷன் தான் பாம்புகள் உணர்ந்து இதை இரையா அல்லது எதிரியா அப்படிங்கிறத கண்டுபிடிக்குமா. 2008ல கலிபோர்னியா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாம்புகளோட கீழ்த்தாடையிலையும் உடலில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள் இந்த மாதிரி வைப்ரேஷன்ஸை உணர்ந்து இது இரையா அல்லது எதிரியா அப்படிங்கிறத கண்டுபிடிக்குமா. அப்போ ஒரு பாம்பும் இன்னொரு பாம்பும் எப்படி பேசிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வைப்ரேஷன்ஸ் மூலமாக தான். இப்போது ஒரு பாம்பு தான் சொல்ல வர்ற விஷயத்த தான் உடம்ப வச்சு பூமியில் அடிக்குமா, அது மூலமாக ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பாம்பு அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத அந்த வைப்ரேஷன்ஸ் மூலமாக புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வைப்ரேஷன்ஸ் நிறைய விதமாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. பாம்புகளில் ஃபெரமோன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் செக்ரியேட் ஆகும். இது பாம்புகளுக்கு மட்டும் இல்லாமல் மனுஷங்கள்லையும் செக்ரியேட் ஆகும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளுடைய இனம் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. இது பாம்புகள் ஒரு பெண் பாம்பு எந்த வழியாக போயிருக்கு அப்படின்னு அந்த வழியை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த பாம்போட உடம்புல என்ன விதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு இன்னொரு பாம்பு கண்டுபிடிக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாம்புகள் இந்த மாதிரி தான் கம்யூனிகேட் பண்ணுது.